சமீப காலமாகவே நயினார் நாகேந்திரன் ஏதாவது பேசி விமர்சனத்துல மாட்டிக்கிறாரு. உதயநிதி சொல்றது தப்புங்கிறாரு நயினார் நாகேந்திரன். மகளிர் தொகையை முடக்க பார்த்தாங்கன்னு உதயநிதி சொல்றத ஆறவே மறுத்திருக்காரு. சேலம் விஜய் கூட்டத்துல ஒருத்தர் இறந்ததற்கு நயினார் வேற மாதிரி பதில் சொல்லியிருக்காரு. அதாவது 41 பேர் நீங்க திட்டிட்டு தான் இருக்கிறாங்க. அதை பத்தி ஒண்ணு இல்லை. நானும் திட்டிட்டு தான் இருக்கேன், அவங்களும் திட்டிட்டு தான் இருக்காங்க. 41 பேர் இறந்து போனாங்க. அதற்கு தமிழக அரசும் காரணம், மதிப்புக்குரிய விஜயும் காரணம். 12 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 7 மணிக்கு வர்றாங்க. எந்த குடிக்க தண்ணி கூட ஏற்பாடு செய்யல. அதே மாதிரி இப்போ கூட ஒருத்தர் இறந்து போயிட்டாரு சேலத்துல. அவருக்கு எல்லாரும் கூட்டத்திலையும் இறந்து நல்ல சகுனம் தானே அது அவங்களுக்கு. சார் 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுத்து மக்கள் தமிழக முதல்வருக்கு நன்றி சொல்றாங்கன்னு சொல்லி தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சொல்றாருங்க சார். அவர் தான் சொல்றாரு, மக்கள் சொல்லணும்ல அவங்களுக்கு. அதாவது அண்ணன் இபிஎஸ் 2000 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதை காப்பி அடிச்சு இவங்க முதலமைச்சர் 2000 ரூபாய் நாங்களும் தர்றோம் அப்படின்னு கேட்டால் நீதிமன்றத்துக்கு போய் தடுத்து நிப்பாட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட 2000, கோடைகால விடுமுறை 1000. இதுவரையில் இந்திய அரசியல் வரலாற்றில் எந்த முதலமைச்சரும் செய்ய மாபெரும் சாதனையை அண்ணன் செஞ்சிருக்காரு. கோடைகால விடுமுறைக்கு போன வருஷமும் கோடைகால விடுமுறை வந்துச்சு சார். அவர் முதலமைச்சர் சார், நாங்க எப்படி சார் தடுக்க முடியும்? தாவேகாவை விமர்சிக்கிறேன்னு தானா மாட்டிருக்காரு நயினார் நாகேந்திரன். விஜய் கூட்டத்துல ஒருத்தர் இறந்தது நல்ல சகுனம்னு நயினார் நாகேந்திரன் சொன்னதுக்கு தாவேக பிரச்சார பீரங்கி நாஞ்சில் சம்பத் பதிலடி கொடுத்திருக்காரு. நான் சொல்லியிருக்காரு தெரியுமா, தாவேகாவோட எழுச்சியை பார்த்து அவருக்கு பயம் வந்துருச்சுன்னு நாஞ்சில் சம்பத் போட்டு தாக்கி இருக்காரு. இதனால அவரோட மனிதாபிமானமும் இல்லாத முகம் வெளியே வந்துருச்சுன்னு வேற சொல்லி இருக்காரு. அண்ணா அறிவாலயத்தோட கொத்தடிமை அப்படி இப்படின்னு சக்கட்டு மேனிக்கு திட்டி தீர்த்திருக்காரு. நிரூபணமும் ஆகியிருக்கு. மரணத்துல கூட அரசியல் லாபம் தேட நினைக்கிறது அருவருக்கத்தக்கது அப்படின்னு நாஞ்சில் சம்பத் முடிச்சிட்டாரு. இப்படி எல்லா கட்சிகளும் ஏதேதோ பண்ணிக்கிட்டு இருக்க. கூட்டணி ஆட்சி வேணுங்கிற சத்தத்துக்கு இடையில குறுக்க ஒருத்தர் சைக்கிள் ஓட்டுறாரு. யார் தெரியுமா? புதிய தமிழகம் கட்சி எந்த கூட்டணியில இருக்குன்னே தெரியல. அந்த கட்சியோட தலைவர் கிருஷ்ணசாமி என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? கூட்டணி ஆட்சிங்கிறதுல உறுதியா நிக்கிறாராம். ஆனா யார் கூட தான் தெரியல. அதுல ஒண்ணும் மிக சரியா இருக்கிறோம். அது சரியா இருக்கிறோம். இல்ல அது சரியா இருக்கிறோங்கிற நான் இப்பொழுது இல்ல நான் இப்ப அன்னைக்கு ஆமா அதே சொன்னல அது புதிய தமிழக கட்சி அது என்றுமே கொள்கையில் சரியா இருக்கிறோம். அதுல தம்பிகள் நீங்க எப்படி வேணாலும் முடிவு எடுத்துக்கங்க. நாங்க அது தெளிவாகவும் உறுதியாகவும் வலுவாகவும் இருக்கிறோம். இந்த நிமிடம் நாளை விற்பேன் தொடர்ந்து இருப்போம். இப்படிதாங்க ஒவ்வொரு கட்சியும் ஏதேதோ சொல்றாங்க. ஆனா யார் கூட போறாங்கன்னு தான் கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்போ நம்ம தாவேகா பக்கம் வருவோம். புதுச்சேரியிலையும் தாவேகா விசில் சின்னத்துல போட்டியிடலான்னு தேர்தல் ஆணையம் அறிவிப்பை விட்டுருச்சு. ஏற்கனவே தமிழ்நாட்டுல விசில் சின்னம் ஒதுக்குறதால தாவேகா தொடருங்க விசிலும் கையுமா தெரியுறாங்க. காதலுக்கு மரியாதை மாதிரி விசிலுக்கு ஒரு மரியாதை கிடைச்சிருக்குங்க.